Hi students, நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம சேனல்ல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் பத்தின சீரிஸ்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் நர்சிங் பத்தி பார்த்திருப்போம், ஃபார்மசி பார்த்திருப்போம், அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் பத்தி பார்த்திருப்போம். சோ இனிமேல் வரப்போற வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் எழுதி இருப்பீங்க. சோ எழுதிட்டு உங்க கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜ் வரும் அப்படின்ற டவுட் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. சோ இனிமேல் வரப்போற வீடியோஸ்ல லாஸ்ட் இயர்ல ஒவ்வொரு காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தி தான் வீடியோஸ் பண்ண போறோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் போகுது அப்படின்னு டவுட் நிறையவே இருக்கும். சோ நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த கட் ஆஃப் பேசிஸை நாம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் அபிஷியலா என்ன கட் ஆஃப்ல காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்டோட அபிஷியல் ரிப்போர்ட்டை வச்சுதான் இந்த ரிப்போர்ட்டை நம்ம மேட் பண்ணிருக்கோம். சோ இது வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த காலேஜுக்கு லாஸ்ட் இயர் படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் என்ன கட் ஆஃப்ல இந்த காலேஜ்ல இருக்கிற கோர்சஸ் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்றத பத்தி பார்த்தலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2710. மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐடிஎஸ் கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 190.5ல, பிசிக்கு 186ல, பிசிஎம்க்கு 177ல, எம்பிசிக்கு 186.5ல, எஸ்சிக்கு 160.5ல, எஸ்சிஏக்கு 163ல, எஸ்டிக்கு 158.5ல கோர்ஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 167ல, பிசிக்கு 154ல, பிசிஎம்க்கு 147.5ல, எம்பிசிக்கு 150.5ல, எஸ்சிக்கு 130.5ல, எஸ்சிஏக்கு 156.5ல கோர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 189ல, பிசிக்கு 185.5ல, பிசிஎம்க்கு 185ல, எம்பிசிக்கு 184ல, எஸ்சிக்கு 160ல, எஸ்சிஏக்கு 172ல கோர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததான் இசிஐ கோர்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 183ல, பிசிக்கு 181ல, பிசிஎம்க்கு 178.5ல, எம்பிசிக்கு 178.5ல, எஸ்சிக்கு 151ல, எஸ்சிஏக்கு 137.5ல, எஸ்டிக்கு 124.5ல கோர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் தான், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்கிரீன்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் சிம்பிளா முடிக்க முடியாது. ஸோ அடுத்து என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. இந்த கோர்சஸ்க்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஸ்கிரீன்ல இருக்கு, அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 185ல, பிசிக்கு 182.5ல, பிசிஎம்க்கு 175ல, எம்பிசிக்கு 182ல, எஸ்சிக்கு 144ல, எஸ்சிஏக்கு 167ல, எஸ்டிக்கு 138.5ல கோர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்தது என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுக்குமான கட் ஆஃப் டீடைல்ஸ் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பத்தி ஐடியா கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பற்றி டவுட்டா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராவது இருந்தாங்க, கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.